நடிகர் அஜித்குமாரின் தாயாரின் இறுதி சடங்குகள் தற்போது பெசன் நகரில் உள்ள மின் மயானத்தில் தொடங்கியிருக்கிறது. நம்மிடையே நடிகர் ரமேஷ் கண்ணா இணைப்பில் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். நடிகர் அஜித்குமாரின் தாயார் காலமாகியிருக்காங்க. தற்போது இறுதி சடங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க சார். ஆமா, அஜித் சார் எப்படின்னா, எப்படி சொல்றது, அவரை பத்தி நான் அவரோட தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னன்னா அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு, எல்லாருக்கும் ரொம்ப பாசமா இருப்பாரு. அந்த தாய் பாசத்தை அவர்கிட்ட நீங்க பார்க்கலாம். அவருடைய தாயார்கள் பெரும் பெரும் ஒரு என்ன சொல்ற துரதிருஷ்டம். அவர் ரொம்ப அப்பத்தா இருப்பாரு. நிச்சயமா எனக்கு என்னன்னா, எனக்கு துரதிருஷ்டம் கரெக்டா இந்த மாதிரி நேரத்தில் நான் வெளியூர்ல மாட்டேங்கிறேன். கரெக்டா அதே மாதிரி அவர் டெத்துக்கு அப்படி ஆயிப்போச்சு. சௌத்ரி சாரு மரணத்துக்கு என்னால வர முடியல. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. இதே என்னுடைய தாயார் மரணத்துக்கு நான் வரல, வெளியூர் நாடகத்தில். இது கலைஞர் நடக்கிற பெரிய விஷயம். அஜித் சார் சொல்ல வரைக்கும் அவருக்கு நிச்சயமா அவரு நல்ல திடமான மனது உள்ளவர் தான். இருந்தாலும் தாயாருடைய மறைவு மறக்க முடியாது. அம்மா தானே எல்லாத்தையும் விட உயர்ந்த இடத்துல இருக்காரு. நிச்சயமா அவருக்கு ஆறுதல் தரணும். நிச்சயமா அவருக்கு ஆறுதல் கடவுள் கொடுப்பாரு. அவ்வளவுதான், எல்லாம் சொல்றது. நீங்க அஜித்குமார் சாரை வச்சு படம் கூட டைரக்ட் பண்ணிருக்கீங்களா சார்? உங்ககிட்ட அவங்க அம்மா அப்பா பத்தியோ இல்ல ஃபேமிலி பத்தியோ சொல்லியிருக்காரா? தொடரும் படம் அவர் வச்சு நான் டைரக்ட் பண்ணேன். இளைவரசி சேமித்த படம் அஜித் படம் தான். அப்ப ஷூட்டிங் நேரத்துல அவரு அவங்க ஃபாதர் மத்தியில சொல்லுவாரு. அதான் நல்லா பேசுவாரு, ஜாலியா பேசுவாரு. அப்புறம் ரெண்டாவது அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க நடிகர் அவனு, அதெல்லாம் சொல்றாரு. நிறைய அதாவது குடும்ப விஷயத்தை பற்றி ரொம்ப பாசமா பேசுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவரு ஷாலினி கல்யாணம் பண்ணப்பவும் அவரு கல்யாண வயசுல நான் இருக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் அவரு ரொம்ப அன்பும் பாசம் நிறைய ஷூட்டிங் நேரத்துல எல்லாருக்கும் அன்பா பேசுவாரு. அவருக்கே ஒரு தாய் உள்ளதான் இருக்குது வரைக்கும் போட்டு. நீங்க டைரக்டா போய் எப்பயாவது அவங்க அம்மாவை மீட் பண்ணது இருக்கா சார்? இல்லம்மா, அது ஃபேமிலி நம்ம பார்த்ததே இல்லம்மா. ஃபாதரை நான் மீட் பண்ணதே இல்லை. இப்பதான் நினைக்கிறேன், ஏன்டா மீட் பண்ணல, இப்பதான் வருது. அப்ப அதை பத்தி நமக்கு நினைக்கவே இல்லை. ஓகே, இப்ப வெளிநபர்கள் யாருமே இறுதி சடங்குல பங்கேற்றுக்க வேணான்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அஜித்குமார் தரப்புல இருந்து. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதாங்க, அது ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ். அது மட்டும் இல்ல, என்னன்னா அவருக்கு ரொம்ப ரசிகர்கள் ஜாஸ்தி. அவரோட ரசிகர்கள் ரொம்ப பெனிஃபிட் ஃபேன்ஸ் எல்லாமே. அதை கூட்டம் செஞ்சுன்னா அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு அந்த கதைக்கு நிம்மதியா பண்ண முடியாது இல்லையா? அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு யாரும் போகாது இருக்கிறது தான் அவருக்கு நாம செய்யற ஒரு பெரிய உதவியா. ஓகே, இப்போ ஃபேமிலியோட ரொம்பவே ஒரு அட்டாச்மெண்ட்டா இருக்கக்கூடிய ஆள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபேமிலியும் சினிமாவே பிரிச்சு பார்ப்பாரா இல்ல அது எப்படி சார்? ஃபேமிலி சினிமாவும் அவர் எப்பவுமே ஃபேமிலி சினிமா சேர்க்கவே மாட்டாரு. சினிமா தனி ஃபேமிலி தெரியும். அது அந்த பிரச்சனைகளோ அங்க நடக்கிற விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு அதுக்காக அப்செட் உட்காரெல்லாம் கிடையாது. ஃபேமிலி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இங்க அதை அடிக்கவே மாட்டாரு. அதே மாதிரி சினிமாவில் என்ன பிரச்சனைனாலும் ஃபேமிலியில போய் அதை பாதிக்காம செஞ்சுருக்காரு. அந்த டைப் தான் அவர் எப்பவுமே. இப்ப சினிமாவும் சரி, இப்ப கார் ரேசிங்லயும் அஜித்குமார் இப்ப போயிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு உந்துகோலா அவங்க அம்மா இருந்ததா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? படம் நடிக்கணும்னாலும் ஓகே, இப்ப கார் ரேசிங் பண்ணு அதுக்குமே ஓகேன்ற மாதிரியான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி சார்? ஆமா, அவர் கார் ரேஸுக்கு போறாரு, அது உண்மைதான், நல்ல விஷயம் தான். அவர் உலக புகழ் பெற்றுட்டு இருக்கிற போராட்டம்லாம் பெரிய வெற்றி அடைகிறாரு. விபத்துகள் நடக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கார் ரேஸ் பண்றது ஓகே, அவருடைய பேஷன் அது. ஆனா அதுக்காக நம்ம அவர் போகக்கூடாது சொல்ல முடியாது. ரெண்டாவது குறைச்சிட்டு நிறைய திரைப்படம் நடிச்சா நிறைய திரைப்பட தொழிலாளர்கள் நிறைய ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். அதை பத்தி அவர் சிந்திக்க நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரமேஷ் கண்ணா. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.